ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாலிடிக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஹோல்ங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ரிங்கு கொண்டு போய் கரெக்டாக டேரக்ஷனில் வைக்கும்போது அது சில பொருட்களை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுற பொருட்களை வச்சு அது வளரும். இது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதுதான். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைமு, அப்புறம் இதனுடைய சைஸு, அதுக்கப்புறம் பவரு, ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் எனிமியை, அதாவது ஒவ்வொரு பாஸ் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் இந்த புல்லட்ஸு வைக்கிறது மாதிரி இந்த இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு டிஃபீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓரளவு பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கினேன். டைம் அப் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பாஸ் ஃபைட்டுன்னு சொல்லி காமிச்சாங்க. இதுதான் பாஸு. இந்த பாஸ் வந்து இப்போ ஃபைட் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது இத்தினோன்னு லைஃப்பில் வந்து தப்பிச்சிருச்சு. அதனால் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கிளைம் பண்ண சொல்லுது. அதுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, டேமேஜ் பார்த்தீங்கன்னா 82% கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச காயின்ஸை வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறோம். அப்கிரேட் பண்ணும்போது மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆகும்போது சரி சின்னதாக இருந்தால் தானே இது வந்துட்டு ஹோல் பெருசாக ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பெருசாக இருக்கிறத எய்ம் பண்ணும்போது பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்குள்ளே போகலை. அது பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட டைம்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது. அதனால் சின்னதுலேருந்தே வந்துட்டு நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. சின்னதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஹோக்கில் வந்துட்டு கேப்சர் பண்ணி சைஸ் அப் பண்ணிக்கலாம். சைஸ் அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கும் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போவாது நம்மளால் இந்த பாஸை டிஃபீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் வந்துட்டு நான் அதை இருக்கிற எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இப்போ போன தடவை விடவே டேமேஜ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்மளால் இப்போ அந்த பாஸை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியல. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்துட்டு மறுபடியும் டேமேஜ் வந்துட்டு நம்ம 85% கொடுத்துருக்கோன்னு காமிக்குது. ஆனால் இது போன தடவை விட கம்மியாக தான் இருந்தது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா 27 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் டைம் டிலே வந்துட்டு ரீஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தடவையாவது வந்துட்டு விழுகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அப்சர்வ் பண்ணுற ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் இது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட வேண்டியதான், எதையும் விட்டு வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அதுவே வெல் டன், நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அடுத்த லெவலுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது மூலமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை விட பெரிய பெரிய பாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இந்த பிங்க் கலரில் இருக்கிறது அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் இப்போ இந்த ஃபோனை கொண்டு அது பக்கத்தில் போனீங்கன்னா அதை சுற்றி இருக்கிறத வச்சு அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுத்துக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பாஸ் கூட ஃபைட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி ஒரு பாஸ் வந்துருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ண போகிற பாஸ். இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இந்த பாஸ் ஒரு வழியை நம்ம ஃபைனலாக டிஃபீட் பண்ணியாச்சு. டிஃபீட் பண்ண பாஸ் கிட்டேருந்து வந்துட்டு நம்மளுக்கு இது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, கிரனேட் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்கின் அன்லாக்டு. ஆனால் இதுக்கெல்லாம் காசு இல்லை. ஓகே, இப்போ இது லெவலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிச்சு பாப்பீட. சாரி, ராங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுக்குறாங்க, பவர் பேக்கப் சொல்லி ஏதோ கொடுத்தாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணும், சின்னது. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதை மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேர்ல்டு பிளேயர்ஸோட வந்துட்டு ஜாலியாக விளாட்லாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போது வேர்ல்டு பிளேயர்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி ஹோல் வச்சு விளாண்டுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஹோல் பெருசு பண்ணி விளாண்டு இப்போ வந்துட்டு எனிமியோட உங்கள் ஹோல் பெருசாக வந்து இந்த எனிமியோட ஹோல் வந்துட்டு உங்கள் ஹோலுக்கு விழுந்துடும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டியும் அந்த ஸ்பீடு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். மொத்தமாக 5 பிளேயர்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் கேப்சர் பண்ணுவேன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த கட்டையெல்லாம் வெட்டியாக இருக்குது.
அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட போய் அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம கிங் லெவலில் வந்தனால எல்லாருமே இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட தான் வருது. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரௌன் வேறு கொடுத்துட்டாங்க. மேலே டாப்பில் பாருங்கள் பிளேயர் 1 பிளேயர் 2 பிளேயர் 3 போட்டிருக்கேன். நான் வந்துட்டு 240 ஸ்டெப்ஸுக்கு மேலே போயிட்டேன். இப்போ தான் மேலே 78 ஸ்டெப்ஸ்க்கு அங்கே பாருங்கள் ஒரு எனிமி ஹோலு, அதையும் வந்துட்டு நம்ம வந்து கேட்ச் பண்ணியாச்சு. இன்னொரு எனிமி ஹோல்டு அதையும் கேட்ச் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. போர் அடிக்கும் போதில் இது விளாண்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய விஷயத்த வந்து இதை அப்சர்வ் பண்ணுறோம். நம்மளே வந்துட்டு இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ஹாஃப் டைம் சொல்லி ஒரு ரிவார்டு கொடுத்தாங்க. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த ஹாஃப் டைம் ரிவார்டில் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது இரும்பாக இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு உங்கள் பக்கமாக இழுத்தலாம். அந்த மாதிரி இப்போ பிளேயர்ஸ் இந்த க்ரீன் கலர் சுற்றி இருப்பீங்க, அது ஒன்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா இது அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடும். அதாவது போனதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு ஈஸியாக ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே நிறைய டிஃபிகல்ட்டான லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. போக போகணும்னு தெரியும். எல்லா கேமே எடுத்தோடனே வந்துட்டு ஃபுல் லெவல்லையும் கொடுத்துறாது. நம்ம விளாட தான் அது வந்துட்டு ஒவ்வொரு யுக்தியும் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் லீட் போர்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சதான் சொல்லிட்டேன். நீங்களும் போய் இந்த கேம் ப்ளே ஸ்டோர்லேருந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து அட்டாக் ஹோல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.